வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர லக்னத்தில் பிறந்து துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் நீங்கள் மிகவும் நிதானமான, அதே சமயம் வைராக்கியமிக்க ஒரு குணம் கொண்டவர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் உங்கள் லக்னாதிபதி சனி பகவான் உங்களுக்கு பொறுமையையும் உழைப்பையும் கொடுப்பார். அதே சமயம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு ஒரு கலை உணர்வையும் சமநிலையான சிந்தனையையும் கொடுப்பார். உங்களை பார்ப்பதற்கு ஆரம்பத்தில் மிகவும் கண்டிப்பானவர் போல தெரிந்தாலும் பழகி பார்த்தால் உங்களின் மென்மையான சுபாவம் மற்றவர்களுக்கு புரியும். எதற்கெடுத்தாலும் ஒரு சட்டதிட்டத்தையும் நீதியையும் பார்க்க வேண்டுமென்று நீங்கள் நினைப்பீர்கள். உங்கள் வாழ்வில் வெற்றி என்பது அத்தனை எளிதாக வராது என்றாலும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் ஒரு உறுதியான அடித்தளத்தை கொண்டிருக்கும் என்பதால் நீங்கள் அடையும் வெற்றி நிலையானது. பொதுவாக நீங்கள் மற்றவர்களை எளிதில் நம்பிவிட மாட்டீர்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்துத்தான் காரியத்தில் இறங்குவீர்கள். உங்களின் ஆளுமை திறன் மற்றவர்களை கவரும் வகையில் வசீகரமாக இருக்கும். சமூகத்தில் உங்களுக்கு ஒரு தனி கௌரவம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அதே வேளையில் மற்றவர்கள் உங்களைக் கண்டு ஒரு விதமான மரியாதையுடனும் அச்சத்துடனும் பழகுவார்கள். உங்களின் தன்னம்பிக்கை என்பது மலையைப் போன்றது. அது எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களை கைவிடாது. சவால்களைக் கண்டு நீங்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டீர்கள். பொதுவாக நீங்கள் ஒரு அமைதி விரும்பி என்றாலும் உங்கள் லட்சியத்திற்காக தீவிரமாக போராடும் ஒரு போராளியாகவும் விளங்குவீர்கள். உங்களின் இந்த இரட்டை குணங்கள் உங்களை ஒரு சிறந்த மனிதராக சமூகத்தில் அடையாளம் காட்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் ஒரு பொறுப்புள்ள உறுப்பினராகவும் அதே சமயம் ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் திகழ்வீர்கள். உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் எத்தகைய கடின உழைப்பையும் கொடுக்க தயங்க மாட்டீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்கள் சொற்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். அதே சமயம் அவர்களின் தேவைகளை நீங்கள் முன்கூட்டியே அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் ஒரு தோழமையான உறவையும் அதே சமயம் உங்கள் கொள்கைகளுக்கு மதிப்பளிக்கும் ஒரு பண்பையும் எதிர்பார்ப்பீர்கள். குடும்பத்தில் ஒரு ஒழுங்குமுறை இருக்க வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். உங்கள் பெற்றோர்கள் மற்றும் பெரியவர்கள் மீது நீங்கள் அளவற்ற பற்றும் மரியாதையும் வைத்திருப்பீர்கள். அவர்களின் ஆலோசனைகளை தலைவணங்கி ஏற்றுக்கொள்வீர்கள் என்றாலும் இறுதி முடிவை நீங்களே எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்களுடன் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நீங்கள்தான் முதலாளாக ஓடிப்போய் ஆதரவாக நிற்பீர்கள்.
உங்கள் இல்லத்தை எப்போதும் நேர்த்தியாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க விரும்புவீர்கள். அதே சமயம் குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாற்ற நீங்கள் எப்பேற்பட்ட தியாகத்தையும் செய்ய துணிவீர்கள். சில நேரங்களில் நீங்கள் எடுக்கும் கண்டிப்பான முடிவுகள் குடும்பத்தினருக்கு சற்று வருத்தமளித்தாலும் காலப்போக்கில் அதன் நன்மையை அவர்கள் உணர்ந்து உங்களை போற்றுவார்கள். உங்களின் அன்பும் அரவணைப்பும் உங்கள் குடும்பத்தை ஒரு பாதுகாப்பான கோட்டையாக வைத்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உறவினர்கள் மத்தியில் உங்களின் சொல்லுக்கு ஒரு தனி செல்வாக்கு எப்போதும் இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் என்று வரும்போது நீங்கள் ஒரு சிறந்த ராஜதந்திரியாகவும் புத்திசாலித்தனமான முதலீட்டாளராகவும் விளங்குவீர்கள். குறிப்பாக நிலம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், கட்டுமானம் அல்லது இரும்பு சார்ந்த வியாபாரத்தில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் என்பதால் ஆடை, ஆபரணங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சார்ந்த தொழில்களும் உங்களுக்கு நல்ல லாபத்தை தேடித்தரும். நீங்கள் எதையும் முறையாக திட்டமிட்டு செய்வதால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு மிகக் குறைவு. வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் பழகும் விதம் மிகவும் கண்ணியமாகவும் நேர்மையாகவும் இருக்கும் என்பதால் உங்கள் தொழிலில் வாடிக்கையாளர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கும். நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கும் முன் அதன் லாப நஷ்டங்களை விட அதில் இருக்கும் உழைப்பை ஆராய்வீர்கள் என்பதால் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமுண்டு. புதிய யுக்திகளை தொழிலில் புகுத்துவதில் நீங்கள் மிகவும் ஆர்வம் காட்டுவீர்கள். அதே சமயம் பழைய பாரம்பரிய முறைகளையும் நீங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். கூட்டுத் தொழில் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாய்ப்புண்டு. என்றாலும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் நன்கு ஆலோசித்து செயல்படுவது உங்கள் முதலீட்டிற்கு பாதுகாப்பாக இருக்கும். உங்களின் நேர்மையும் வெளிப்படைத்தன்மையும் உங்கள் தொழிலுக்கு ஒரு பெரிய பலமாக அமையும் என்பதால் சந்தையில் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் நிலையாக இருக்கும். கடின உழைப்பை விட திட்டமிட்ட உழைப்பே உங்களை ஒரு சிறந்த தொழிலதிபராக மாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களின் விடாமுயற்சி உங்களை உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு நபராக மாற்றக்கூடும். உத்தியோகத்தில் நீங்கள் எப்போதும் ஒரு நம்பகமான பணியாளராகவும் மிக துல்லியமாக வேலை செய்பவராகவும் திகழ்வீர்கள். அலுவலகத்தில் உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை நம்பி பெரிய பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைப்பார்கள். நிர்வாகத்துறை, நீதித்துறை அல்லது வங்கித்துறையில் நீங்கள் இருந்தால் உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் மிக விரைவில் தேடி வரும். உங்களின் நேர்மை உங்களுக்கு பல எதிர்ப்புகளை உருவாக்கினாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கே. சக ஊழியர்களுடன் நீங்கள் ஒரு இணக்கமான உறவை வைத்திருப்பீர்கள் என்றாலும் வேலையில் எந்த ஒரு சமரசமும் செய்ய மாட்டீர்கள். தவறு நடந்தால் அதை சுட்டிக்காட்ட தயங்க மாட்டீர்கள். உத்தியோக உயர்வுக்காக நீங்கள் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியதில்லை. உங்களின் உழைப்பும் பொறுமையும் உங்களுக்கு தகுந்த அங்கீகாரத்தை மிக விரைவில் பெற்றுத்தரும். வேலையில் சில நேரங்களில் உங்கள் மீது பொறாமை கொண்டவர்கள் வரலாம். ஆனால் உங்கள் திறமை மற்றும் நிதானத்தால் அவர்களை நீங்கள் எளிதாக வென்றுவிடுவீர்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் இருப்பதால் அலுவலகத்தில் நீங்கள் எப்போதுமே ஒரு திறமையான நபராக அறியப்படுவீர்கள். நிர்வாகத் திறமை உங்களுக்கு இயற்கையிலேயே இருப்பதால் ஒரு பெரிய குழுவை வழிநடத்தும் பொறுப்பு உங்களை தேடி வரும். உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுக்கு நீங்கள் ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்வீர்கள். வேலை பளு அதிகமாக இருந்தாலும் அதை முகம் சுளிக்காமல் முடித்துக் கொடுப்பீர்கள். அலுவலகச் சூழலை எப்போதும் கௌரவமாக வைத்திருக்க முயற்சி செய்வீர்கள். உங்களின் தனித்துவமான வேலைத்திறன் உங்களை ஒரு உயரிய பதவிக்கு கொண்டு செல்லும். பொருளாதார ரீதியாக உங்கள் வாழ்க்கை எப்போதும் ஒரு ஸ்திரமான நிலையை நோக்கி பயணிக்கும். பணப்புழக்கத்திற்கு பஞ்சம் இருக்காது என்றாலும் நீங்கள் ஆரம்ப காலத்தில் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். நீங்கள் உங்கள் குடும்பத்தினருக்காகவும் உங்கள் அந்தஸ்தை பராமரிப்பதற்காகவும் திட்டமிட்டே செலவு செய்வீர்கள். குறிப்பாக நிலம், வீடு மற்றும் சொத்துக்கள் வாங்குவதில் உங்களுக்கு தனி விருப்பம் இருக்கும். உங்கள் லக்னாதிபதி சனியின் அருள் இருப்பதால் உங்களுக்கு சொத்துக்கள் சேரும் யோகம் 30 வயதிற்கு பிறகு மிக அதிகமாக உள்ளது. அது உங்கள் பொருளாதார நிலையை மெல்ல மெல்ல உயர்த்தி ஒரு உச்சத்திற்கு எட்டும். சேமிப்பு விஷயத்தில் நீங்கள் ஒரு தெளிவான கொள்கையை கொண்டிருப்பீர்கள். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்து எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிப்பதில் நீங்கள் கில்லாடியாக இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் நீங்கள் ஒருபோதும் தயங்க மாட்டீர்கள். ஆனால் பணம் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப வருவதில் சிக்கல்கள் ஏற்படலாம். உங்கள் வாழ்வின் பிற்பகுதியில் நீங்கள் ஒரு பெரும் செல்வந்தராகவே சமுதாயத்தில் அறியப்படுவீர்கள். கௌரவமான முறையில் சம்பாதிப்பதையே நீங்கள் எப்போதும் விரும்புவீர்கள் என்பதால் குறுக்கு வழிகளில் செல்ல மாட்டீர்கள். பணத்தை விட மனித உறவுகளுக்கே நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்றாலும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவிற்கு தெய்வ அருளால் உங்களுக்கு எப்போதும் செல்வம் வந்து சேரும். முறையான நிதி திட்டமிடலை மட்டும் நீங்கள் முறையாக கடைபிடித்தால் நீங்கள் ஒரு பெரும் செல்வந்தராகவும் மற்றவர்களுக்கு வாரி வழங்கும் வள்ளலாகவும் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்வீர்கள் என்பது நிச்சயம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை
நீங்கள் உங்கள் எலும்புகள், முழங்கால்கள் மற்றும் தோல் தொடர்பான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மகர லக்னம் என்பதால் உடலில் வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது மூட்டு வலி அடிக்கடி வர வாய்ப்பு உண்டு. சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வதும் கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை சேர்த்துக் கொள்வதும் உங்கள் உடல் நலத்தை பாதுகாக்கும். உங்களின் அதிகப்படியான வேலை பழு காரணமாக சில நேரங்களில் உடல் சோர்வு ஏற்படலாம். உங்கள் ராசி துலாம் என்பதால் சிறுநீரகம் மற்றும் முதுகுத்தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்க அதிக அளவு தண்ணீர் குடிப்பதும் முறையான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நலம் தரும். தூக்கமின்மை பிரச்சனை வராமல் இருக்க தியானம் மற்றும் யோகா செய்வதை உங்கள் வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களுக்கு சென்று வருவது உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதிக வாயு தொல்லை தரும் உணவுகளை தவிர்ப்பது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கண்களில் அவ்வப்போது எரிச்சல் அல்லது பார்வை குறைபாடுகள் தோன்றலாம் என்பதால் முறையான பரிசோதனை அவசியம். உங்கள் மனநிலை சீராக இருந்தால் உங்கள் உடல்நிலை தானாகவே சீராகும் என்பதால் தேவையற்ற கவலைகளை தவிர்ப்பது நல்லது. முறையான ஓய்வு எடுப்பது உங்கள் மூளைக்கு சோர்வை தராமல் பாதுகாக்கும். ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வதன் மூலம் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் எப்போதும் சீராக வைத்திருக்க முடியும். நடைப்பயிற்சி செய்வதை உங்கள் வழக்கமாக்கிக் கொண்டால் நீங்கள் என்றும் இளமையுடனும் தெம்புடனும் இருக்கலாம். உங்கள் நீண்ட ஆயுளுக்கும் ஆரோக்கியத்திற்கும் உங்களின் கட்டுப்பாடான வாழ்க்கை முறையே முக்கிய காரணமாக அமையும் என்பதால் உங்கள் உடலை ஒரு கோவில் போல பேணிக் காப்பீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் மிகவும் பாசமுள்ள பெற்றோராகவும் அதே சமயம் ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் திகழ்வீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களைப் போலவே புத்திசாலிகளாகவும் ஒழுக்கம் மிக்கவர்களாகவும் வளர்வார்கள். அவர்களின் கல்வியில் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். அவர்களுக்கு சிறந்த கல்வி நிறுவனங்களில் இடம் கிடைக்க வழிவகை செய்வீர்கள். பிள்ளைகளின் திறமைகளை சிறுவயதிலேயே கண்டறிந்து அவர்களை அந்த துறையில் சாதிக்க வைப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் கலை மற்றும் நிர்வாகத் துறைகளில் அதிக நாட்டம் காட்டுவார்கள். அவர்களை நீங்கள் முழுமையாக ஊக்குவித்து சாதனையாளர்களாக மாற்றுவீர்கள். உங்கள் வாரிசுகள் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் என்பதால் குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழல் நிலவும். அவர்கள் வளர்ந்த பிறகு உங்கள் கௌரவத்தை உலகறியச் செய்வார்கள். சில நேரங்களில் நீங்கள் பிள்ளைகளிடம் அதிக எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கலாம். அதை கொஞ்சம் குறைத்துக்கொண்டு நண்பனைப் போல பழகினால் உறவு இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்கள் முதுமை காலத்தில் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு பெரிய தூணாக இருந்து உங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வார்கள். அவர்களின் திருமண வாழ்க்கையை நீங்கள் மிகவும் சிறப்பாக அமைத்துக் கொடுப்பீர்கள். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு சமூகத்தில் ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். உங்கள் சந்ததியினர் புகழுகள் வாழ வேண்டும் என்பதற்காக நீங்கள் பல நற்காரியங்களை செய்வீர்கள். மொத்தத்தில் உங்கள் பிள்ளைகளே உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய சொத்தாகவும் உங்கள் பெயரை காப்பாற்றும் வாரிசுகளாகவும் விளங்குவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களின் வளர்ப்பு அவர்களை ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதில் உறுதி. பயணங்கள் செய்வதில் உங்களுக்கு தனி ஈடுபாடுண்டு. குறிப்பாக புதிய இடங்களை பார்ப்பதிலும் அங்குள்ள வரலாற்றுச் சிறப்புகளை புரிந்து கொள்வதிலும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில் நிமித்தமான பயணங்கள் உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கித் தரும். அதே சமயம் வெளிநாடுகளுக்குச் சென்று வசிக்கும் யோகமும் சிலருக்கு அமைய வாய்ப்புண்டு. நீங்கள் ஒரு பயணத்தை திட்டமிடும்போது அது மிகவும் நேர்த்தியாகவும் அதே சமயம் வசதியாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். சாதாரண சுற்றுலாக்களை விட ஏதாவது ஒரு அனுபவத்தை தரும் பயணங்களே உங்களுக்கு பிடிக்கும். ஆன்மீக பயணங்களிலும் உங்களுக்கு அதிக நாட்டம் இருக்கும். பழமையான கோவில்களுக்குச் சென்று வருவது உங்கள் மனபாரத்தை குறைத்து ஒரு நிம்மதியை கொடுக்கும். பயணங்களின் போது நீங்கள் பல புதிய மனிதர்களை சந்தித்து உங்கள் நட்பு வட்டத்தை விரிவுபடுத்துவீர்கள். அந்த நட்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். வாகனங்களில் செல்லும்போது நீங்கள் எப்போதும் நிதானமாக செயல்பட வேண்டும். குறிப்பாக தொலைதூர பயணங்களை திட்டமிடும்போது வாகனத்தின் நிலையை சரிபார்ப்பது அவசியம். நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு புதிய புதிய பாடங்களை கற்றுத்தரும் என்பதால் பயணங்களை ஒரு தேடலாகவே நீங்கள் கருதுவீர்கள். புதிய கலாச்சாரங்கள் மற்றும் புதிய உணவுகளை சுவைப்பதில் நீங்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுவீர்கள். இது உங்கள் அறிவை மென்மேலும் வளர்க்க உதவும். உங்கள் பயணங்கள் எப்போதும் ஒரு பயனுள்ள அனுபவமாகவே அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. முடிவாக சொல்லப்போனால் மகர லக்னம் மற்றும் துலாம் ராசியில் பிறந்த உங்கள் வாழ்க்கை என்பது உழைப்பு மற்றும் நீதியின் ஒரு அழகான சங்கமமாகும்.
நீங்கள் எதையும் நிதானமாக செய்பவர் என்பதால் உங்கள் வாழ்வில் வெற்றி என்பது நிலைத்திருக்கும். உங்களின் ஆளுமை திறனும் நேர்மையும் உங்களை சமூகத்தில் ஒரு உயர்ந்த இடத்தில் அமர வைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் நேர்மை உங்களுக்கு எப்போதுமே கௌரவத்தை தரும். உங்கள் வாழ்க்கையில் சவால்கள் வரும்போது உங்கள் பொறுமையையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி அதை சாதனையாக மாற்றுவீர்கள். சனி மற்றும் சுக்கிரனின் ஆதிக்கம் உங்களுக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையை தரும் என்பதில் உறுதி. சில நேரங்களில் ஏற்படும் தேவையற்ற பிடிவாதத்தை தவிர்த்துவிட்டு பொறுமையை கையாண்டால் நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்களும் தடையின்றி நிறைவேறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இறை நம்பிக்கை மற்றும் தர்ம சிந்தனை உங்களை எப்போதும் ஒரு பாதுகாப்பான வட்டத்தில் வைத்திருக்கும். நீங்கள் செய்யும் தான தர்மங்கள் உங்கள் சந்ததியினரை காக்கும். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஒரு கௌரவமான செல்வந்தராகவும் அனைவராலும் மதிக்கப்படும் ஒரு பெரிய மனிதராகவும் வாழ்வீர்கள். உங்களின் தன்னம்பிக்கையே உங்கள் வாழ்வின் வெற்றிக்கு திறவுகோலாக அமையும். இறுதியில் நீங்கள் ஒரு நிறைவான குடும்பத்தோடும் நிறைந்த செல்வத்தோடும் புகழோடும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீண்ட காலம் வாழ்வீர்கள் என்பது நிச்சயம். உங்களின் இந்த உன்னதமான குணங்களே உங்களை சரித்திரத்தில் ஒரு முக்கிய நபராக பதிய வைக்கும். உங்கள் வாழ்வு ஒரு சரித்திரமாக அமையும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.